ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகநாதன் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக்னா பயங்கரமான ஹாட் டாபிக். எல்லாருமே அதான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது தோனியோட நம்பர், ஜெர்சி நம்பர் ஏன் 7லேருந்து 8க்கு மாறிச்சு. ஸோ அது போக சிஎஸ்கேவை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு, பிராவிஸ் சஞ்சுலாம் எப்போ ஜாயின் பண்ணுவாங்க, பிரசாந்த் இன்ஜுரி அப்டேட் என்ன, மேத்யூ ஷாட்டோட இன்ஜுரி அப்டேட் என்ன, ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட், தலைவரோட ஜெர்சி 7லேருந்து 8க்கு மாறுது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லிட்டு இருக்காங்க. ஜடேஜா சென்டிமெண்ட்டுக்காக தான் அவர் 8க்கு மாறுறாரு, இல்லை நிரந்தரமே மாற போகிறாரு, அவர் ஏதோ டிசிஷன் பண்ணி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுவுமே இல்லை கைஸ். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ப்ரமோஷனாக இருக்கும், இல்லை ஒரு ஆடாக இருக்கும். அது ஏன் நான் சொல்கிறேன், ஸோ சசி சொன்ன மாதிரி தான். ஸோ ஒருவேளை அவர் 7லேருந்து 8க்கு மாறுறாருன்னா முன்னாடியே அதை சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஜெர்சி, சிஎஸ்கேட ஒரிஜினல் ஜெர்சி அந்த ஸ்டோரில் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே நம்பர் 7 பிரிண்ட் பண்ண தான் எக்கச்சக்கமாக சேல் ஆகுன்னு அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். ஃபேன்ஸ் ஆல்ரெடி அது அதிகமாக காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. 3000 2500 கொடுத்து வாங்கிட்ட பிறகு இப்போ 7லேருந்து 8ன்னு அதை மாற்ற மாட்டாங்க. இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக ஜடேஜா சென்டிமெண்ட்டுக்காக அதை பண்ணால் அது நல்லாவும் இருக்காது. அதை பண்ண மாட்டாங்க. அது டீமோட இது கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு அது மோஸ்ட்டாக ஏதாவது ஒரு ஆடாக ப்ரொமோஷன் தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்பலாம் அதில் ஒரி பண்ணிக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8க்கு போகுதுன்னா அவர் கரண்ட்டாக ஆகிற சிஎஸ்கே ஐபிஎல் சென்னை டீமுக்காக தான் அதை பண்ணியிருக்கணும். அந்த ஜெர்சியில் பண்ணியிருந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஏதோ ஒரு ப்ளூ கலர் ஜெர்சி வச்சு அதை பண்ணியிருக்காரு. ஸோ மேபி 100% இல்லை, ஒரு 90% அது ப்ரமோஷன் ஆர் ஆட் தான். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி தான். இன்னொரு அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பிராவிஸ், சஞ்சு, தூபேலாம் இன்னும் வரல ப்ரோ, எப்போ வருவாங்க. ஸோ இவங்க எல்லாமே நாளை இல்லை நாளை மறுநாள் ஜாயின் பண்ணலான்னு நம்ம அனிருதா ஸ்ரீகாந்த் அவரோட சிஎஸ்கே அந்த அஃபிஷியல் ஆப்பில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஆப்பில் சொன்ன மாதிரி தான் இன்னும் 2 நாள் எல்லாமே ஜாயின் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்டாக மார்ச் 22க்கு எல்லாருமே அங்கே இருப்பாங்க பிரதர்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் இன்ஜுரி, அதுக்கு பதிலாக நம்ம ஸ்டீவ் ஸ்மித் எடுக்கலாமா இல்லை வேறு யாராவது எடுக்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய டாக் போயிட்டுருக்கு. தேவையில்லாத பேச்சுங்க. 100% அந்த பேச்சில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா பிரசாந்த் இன்ஜுரி இருந்தது உண்மைதான். அது எல்லாமே ரிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ அவர் ஏதோ ஒரு 2 நாள் கேப்பு போயிட்டு வந்துட்டார். இப்போ எம்எஸ் தோனியோட ஒரு டாக் கூட போச்சு. அது ஒரு ஃபன்னியான டாக்ஸ். அவர் கேட்டாரா எம்எஸ் தோனியை, எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்கள், ஏன்னா இன்னும் நான் உங்ககிட்ட நிறையவே பேசல அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாராம், 14 கோடி கொடுத்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க, வாழ்க்கையில் காசு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காசை சேர்க்க கற்றுக்க, செலவழிக்க கற்றுக்காது சொன்னாராம். செம ஃபன்னுங்க இது. உண்மையிலேயே ஃபன்னு தாண்டி ஒரு பெஸ்ட் அட்வைஸ் ஃபார் யங்ஸ்டர். ஏன்னா இந்த காலத்தில் நமக்கு நல்லாவே தெரியும், காசு சம்பாதிக்கிறது ஈஸி கிடையாது. அது செலவு பண்ணிடலாம், ஈஸியாக சம்பாதிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அது ஒரு பெருமையாக சொல்லியிருக்காரு. ஒரு சீனியர் எப்படி எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் நினச்சா கிரிக்கெட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம், பட் லைஃப்லேயே அந்த வார்த்தை சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. ஸோ அதை தாண்டி உங்களுக்கே தெரியும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி இல்லை, நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஜேம்ஸ் ஃபோஸ்டர், இங்கிலாண்டோட ஃபார்மர் விக்கெட் கீப்பர், அவர் தான் நியூவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சிஎஸ்கேக்கு ஃபீல்டிங் கோச்சாக இருக்க போகிறாரு. ஸோ நோமோ சுரேஷ் ரெய்னா. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷ் ரெய்னா மார்ச் 22 சிஎஸ்கே ரோர் ஈவெண்ட்டில் ஓஜி டீமுக்கு கேப்டனாக இருந்து அந்த டீமுக்காக ஆட போகிறாரு. ஸோ அதையாவது பார்த்து சந்தோஷப்படுவோம். ஸோ இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைவ் இருக்குமான்னு எல்லாருமே கேட்குறீங்க. டில் நவ் லைவ் இருந்திருந்தால், ஒருவேளை ஜியோ ஹாட்ஸ்டாரில் கேட்குறீங்க, கண்டிப்பாக அவங்க ஜியோ ஸ்டார் ஒரு ப்ரொமோ கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டுக்கு ஒரு ப்ரொமோ கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு லைவ் மோஸ்ட்டாக இருக்காது. அப்படி இருந்தால் சின்ன சின்ன கிளிப்பாக சிஎஸ்கேவோட ஆப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோஸ் அதில் ஏதாவது கிளிப்பாக போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி லைவ் இருந்தால் சிஎஸ்கே ஆப்பில் மட்டும்தான் இருக்கும். அதுவும் இப்போ நமக்கு இன்னும் முழுசாக தெரியல, அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம், மேத்யூ ஷாட் இன்ஜுரி நான் சொன்ன மாதிரி தான். அவருக்கு பார்த்தீங்கன்னா மேத்யூ ஷாட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாமா, அவர் யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, முடிஞ்சிருச்சா அப்படிலாம் கேட்குறீங்க. அதுவுமே கிடையாது. லெஃப்ட் ஹேண்டில் தம்பில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்ஜுரி, அவரும் ரெக்கவரி ப்ராசஸில் இருக்கார். குயிக்காக டீமில் ஜாயின் பண்ணிப்பார். எனக்கு தெரிஞ்சு மார்ச் 22 அவருமே சூனாக ஜாயின் பண்ணுவார் தான் எனக்கு வந்திருக்க ஒரு அப்டேட்டு. ஸோ அகைன் இன்னும் 2 விஷயம் நமக்கு என்ன சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கேவோட ட்ரெயினர் கிராகரி கிங் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சர்ப்ரைஸாக ஒன்று சொல்லியிருக்காரு. நம்ம அனிருதா ஸ்ரீகாந்த் கேட்டார், நீங்கள் யார் ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டதுக்கு அவர் சர்ப்ரைஸாக ஒரு ஆன்சர் சொன்னார். எல்லாம் ருத்ராஜ் கைக்வாட் தெரியும், டே அண்ட் நைட்டாக பண்ணிட்டு இருக்காரு. பட் இப்போ நம்ம எம்எஸ் தோனி அவர்களும் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்காராம் தலையும் ப்ராக்டிஸை. அதுவும் ஹார்ட் ஹிட்டிங் ட்ரைன் பண்ணிட்டு இருக்காராம். இந்த மாதிரிலாம் ரொம்ப நேரம்லாம் அவர் பண்ண மாட்டார். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் 6 அடிக்க தான் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஃபிட்னஸில் கேட்டப்போ எம்எஸ் பயங்கர ஃபிட்னஸாக இருக்காரு கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர்ஸ். ஸோ டோன்ட் வரி அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு ரீசெண்டாக. நேற்று தான் அந்த வீடியோலேருந்து அது வந்துச்சு. இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, எம்எஸ் ஹார்ட் ஹிட்டிங்லேயும் போகிறாரு. சேம் அதே டைமில் இன்னொரு நியூஸும் சேருது. கார்த்திக் சர்மாவை பர்சனலாக பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காராம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினிஷிங் ரோலுக்கு அவர் கரெக்டாக இருப்பார்னு அவர் கெஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு ஆல்ரெடி அவர் வீடியோ போட்டிருக்கேன்,
ப்ராக்டிஸ் மேட்ச்சில் நம்ம கார்த்திக் சர்மா எல்லா ஷாட் நல்லா ஆடுறதுனால இம்ப்ரெஸ் ஆன எம்எஸ் தோனி ஸோ அவரை சிமுலேஷனுக்குள்ளே கொண்டு போயிருக்காரு. சிமுலேஷனாக அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ப்ராக்டிஸ் மேட்ச்ன்றது எந்த பால் வீக்னஸோ அதை மட்டும் கற்றுக் கொடுக்குறது, ஆட வச்சு கற்றுக் கொடுக்குது. பட் சிமுலேஷன்றது நல்லா ஆடுற ஒருத்தனை ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க. ஆஸ் யூஷுவல் ஃபீல்டிங் செட் பண்ணிவிட்டு அவருக்கான டஃப் ஷாட், இந்த ஷாட் மட்டும் அவர் வீக்னஸ்னால் அந்த ஷாட்டுக்கான பாலே போடுறது, அந்த சைடில் ஃபீல்டர் நிப்பாட்டி 18 பால் 45 பா 6 விக்கெட்டு, நீ தான் ஃபினிஷர், எப்படி ஃபினிஷ் பண்ண போகிற அப்படின்னு ஒரு சிமுலேஷன் கேட்குறது. ஸோ அந்த சிமுலேஷன் அவர் பண்ணி காட்டியிருக்காரா, 1 இல்லை 2 தடவை 3-4 தடவை அவர் பண்ணி காட்டியிருக்காரு. ஸோ அதனால் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்காரு. ஸோ இதன் அடிப்படையில் தான் பீடாக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அவருக்கு என்ன வந்துச்சுன்னா, இல்லை க்ளோஸாக வந்து எம்எஸ்ஏ வாட்ச் பண்ணுறாரு தோனியை. ஸோ சாரி, எம்எஸ்ஏ வந்து நம்ம கார்த்திக் சர்மா வாட்ச் பண்ணுறாரு. ஸோ கார்த்திக் சர்மாவை தான் வந்து அவர் ஆட வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் என்னோட அடிப்படையில் என்னன்னா, மேபி ஸ்டார்டிங் 2 or 3 மேட்சஸ் வந்து கார்த்திக் சர்மாவை ட்ரை பண்ணாலும் அவர் சரியாக கை கொடுக்கலாம். அகைன் எம்எஸ் தான் போகணும். அது அப்படியே வைஸ் வர்ஸாவும் சொல்லலாம். எம்எஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு 4 மேட்ச் நம்ம வந்து ஃபினிஷராக இருந்து மேட்ச் நல்லபடியாக நம்ம ஜெயிச்சிட்டோம்னா ஸோ அடுத்த கேடம் ஈஸியாக தாண்டிடலாம். அப்போ கார்த்திக் சர்மாவை ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், உருவில் பட்டேலும் இந்த ப்ராக்டிஸ் மேட்சை வந்து கிளியர் பண்ணி அவரும் சிமுலேஷன் கிளியர் பண்ணவர் தான். அவரும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சூப்பராக வந்து சிமுலேஷனில் கொடுத்த பவர் பிளே டார்கெட், ஏன்னா அவர் பவர் பிளே ஆட போகிறாரு. இப்போ 2 விக்கெட் போயிடுச்சு, 3 ஓவர் பவர் பிளே, 14 ரன் தான் அடிச்சிருக்கோம், செம்ம ப்ரெஷர், எனக்கு இப்போ 60 ரன் தேவை, எப்படி என்ன ஆடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு சூப்பராக ஆடி காட்டி, அதால் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க 8 6 10 6 உருவில் அடித்தாருன்னு. ஈவன் அமன் கான் பெர்ஃபார்மிங் வெல். ஸோ ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷன் தான் யார் பிளேயிங் லெவன் எடுப்பாரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் பிளேயிங் லெவன் நான் எடுத்திருக்கேன். இதை தாண்டி எதுவுமே இல்லை, செக் பண்ணிக்கோங்க. ஸோ சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, உருவில் பட்டேல், திவால் பிராவிஸ், தூபே, கார்த்திக் ஆர் எம்எஸ், மேட் ஹென்றி, நூர் நாதர் எல்லிஸ், கலீல் அஹ்மத். இம்பேக்டில் வந்து அது பிச்சை பொறுத்து அன்ஷூலா இல்லை ஸ்பின் ட்ராக் தான் ராகுல் சார் வருவார். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம ராமகிருஷ்ணா கோஷை ட்ரை பண்ணக்கூடாது, செம்ம ஆல்ரவுண்டர் கைஸ். ஸோ அதுக்காக தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் இன்றைக்கி சுற்றி போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே மார்ச் 22 ஈவெண்ட்டில் பார்ப்பீங்க. ஈவெண்ட்டை லைவில் வந்து பாருங்கள், ஸ்டேடியமில் வந்து பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஓஜி டீமை பார்க்க போகிறோம். அது இன்னமும் அற்புதமாக இருக்கும். அந்த டீமை லீட் பண்ண போகிறது வந்து நம்ம ரெய்னா. நான் ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் தான் அந்த வீடியோட முடிவில் கேட்க போகிறேன். நம்ம ஓஜி டீம் வெர்சஸ் கரண்ட் டீம் நடக்க போகுது மேட்ச். இதில் நம்ம தலைவர் எம்எஸ் தோனி எந்த டீமுக்கு ஆடணும்னு ஆசைப்படுறீங்க? ஸோ நான் ஆசைப்படுறது பார்த்தீங்கன்னா ஓஜி டீம். 2வது கொஷின், ஓஜி டீமில் ஆடினா அவர் ஓப்பனர் ஆடணுமா இல்லை ஒன் டவுன் ஆடணுமா, இல்லை ப்ரோ எப்போவுமே தலை ஃபினிஷர் தான் இல்லை ஃபினிஷர் ஆடணுமா? ஏன் இந்த கேள்வி கேட்கறனா, தலைவர் வந்து எப்போவுமே ஒன் டவுன் ஆடும்போது வின்டேஜ் தோனி எனக்கு பழைய ஞாபகம் வரும். ஏன்னா சும்மா ஃபார்மாலிட்டிக்காக அந்த கேம் ஆட போகிறாங்க, அதில் ஏன் அவர் ஒன் டவுன் ஆடக்கூடாது? ஸோ இதான் என்னோட ஃபைனல் கொஸ்டினாக இருந்துச்சு. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.